Hi guys, என் பேர் ஈஸ்வர். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் இன்றைக்கி என்னோடய செகண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா ஹவு டு யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் மைண்ட்ஃபுல்லி. ஸோ ஆஃப்டர் ஒரு ஃபியூ புக்ஸ் அண்ட் ஃபியூ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நான் எப்படி ஸ்மார்ட் ஃபோன் மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு டர்ன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். டர்ன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்னா வந்து நீங்கள் நிரந்தரமாக உங்கள் நோட்டிஃபிகேஷனை அடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப் லைக் நீங்கள் இப்போ உங்கள் வேலை இப்போ லீவில் இருக்கீங்க, வீக்கெண்ட்ஸில் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கால்ஸ் இல்லை மெசேஜஸ் வருதுன்னா, மெயின்லி மெசேஜஸ், அந்த டைமில் நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணலாம். ஸோ தட் யூ வில் ஹேவ் மோர் டைம் வித் யூர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ உங்கள் எனிதிங் இம்பார்ட்டன்ட் இல்லை நெசசரினா நீங்கள் அவங்கள கால் பண்ண சொல்லலாம். ஸோ தட் யூ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் யூ டோன்ட் யூஸ் ஸ்மார்ட் ஃபோன் வைல் ஈட்டிங். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிடும் போது ரெண்டு விஷயம் செஞ்சோன்னா யூ கெட் டிஸ்ட்ராக்டட். ஸோ யூ டென் டு ஓவர் ஈட். ஸோ நம்ம மைண்டுக்கு வந்து தெரியாது வெதர் நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்றோமா இல்லையான்னு. ஏன்னா நம்ம சென்சஸ் வந்து மற்ற இடத்துல இருக்குது. அண்ட் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணாது. ஏன்னா நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் தான் வந்து சாப்பாடு இல்லை ரெண்டு விஷயத்தில் இருக்கிறனால we tend to get distracted. So the third point is don't use your smartphone as an alarm clock. ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ ஃபோனை வந்து பக்கத்துலேயே வச்சுருப்போம், அலாம் க்ளாக்காக வச்சுருப்போம் நம்ம ஃபோனை. ஸோ நம்மளுக்கு இப்போ அலாம் அடிக்குதுன்னா நம்ம உடனே ஃபோனை வந்து அடைச்சிட்டு நம்ம வந்து அங்கேயே தூங்கிடுவோம், இல்லை வந்து அந்த ஃபோனை யூஸ் பண்ணுவோம் நம்ம எந்திரிச்சிட்டோன்னு. ஸோ நம்ம வந்து அலாம் க்ளாக்காக யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இன்னொரு சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, அலாம் க்ளாக்கை வந்து எங்கேயாச்சும் மேலே தூரத்தில் வச்சுருங்க, அல்மாரி மேலேயே வச்சுருங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சு போய் அந்த அலாம் க்ளாக்கை அடைக்கிறதுக்குள்ளார உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது ஒரு டிப் நான் சொல்லுவேன். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கு. இன்னொன்று, நம்ம ஃபோனை யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து நம்மளுக்கு என்ன சோஷியல் மீடியாலேருந்து என்ன மெசேஜஸ் வந்திருக்கு, என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு, அதை தான் நம்ம பார்ப்போம். அதுலேயே ஒரு 30 மினிட்ஸ் ட்ராக் ஆகிரும். அந்த 30 லைக் நீங்கள் இப்போ வேலைக்கு ரெடி ஆகுறதுனா கூட ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் போவோம். மோஸ்ட்லி நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 10 மினிட்ஸை நம்ம வந்து இன்னும் ப்ரொடக்டிவாக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் மீலை ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ இல்லை மற்ற திங்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ நம்ம பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 10 மினிட்ஸை. ஸோ இது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்ல. ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் வுட் பி நோ ஃபோன்ஸ் பிஃபோர் பெட். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் மேபி உங்கள் ஃபோனை வச்சுட்டு மேபி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை மற்ற விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லேட் நைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா யூ டென் டு ஓவர் யூஸ் அண்ட் நீங்கள் வந்து லேட்டாக தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியை விட இப்போலாம் நம்ம ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம். 2 AM 1 AM ஈவன் நான் கூட அதை நிறைய செஞ்சுருக்கேன். அண்ட் நான் இப்போ கொஞ்சமாக மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வுட் பி கிவிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டு த கிட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பிக் இஷ்யூன்னு சொல்லலாம் இந்த ஏரால. அண்ட் நிறைய பேர் இது வந்து ஒரு பிக் இஷ்யூவாக எடுத்துக்காமலும் இருக்கலாம். பிகாஸ் இப்போ பேபிஸ் அழுவுதுங்க, பேபிஸ்ன்னு சொல்கிறத விட கிட்ஸ் அழுவுதுங்கனாலே நம்ம வந்து ஃபோனை கொடுத்துட்றோம் டு கீப் தம் குவைட். சும்மா இருக்க வைக்கிறதுக்கு நம்ம ஃபோனை கொடுத்துட்றோம், நம்ம டேப்லெட்டை கொடுத்துட்றோம். பட் வி டோன்ட் ரியலி சூப்பர்வைஸ். அவங்கள வந்து நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. ஈவன் நம்மளுக்கே வந்து இப்போ இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் ரெக்கமெண்டட்ஸில் நிறைய வேறு விஷயங்கள் வருது. ஸோ நம்மளே டிஸ்ட்ராக்ட் ஆகி இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபோனில் வேறு ஏதோ தட்டி போகலான்னு பார்ப்போம், அதுக்குள்ளே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு எங்கேயோ போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் வந்து ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் த்ரூ தட். ஸோ நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் when giving நம்ம ஸ்மார்ட் ஃபோனை இல்லை டேப்லெட்டை டு கிட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போல்லாம் வந்து ஸ்டடீஸ்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் டேப்லெட்டில் வந்துடுது. ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் தான் படிக்கிறாங்க. ஸோ எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. அண்ட் மிந்தி வந்து நம்ம ஸ்போர்ட்ஸும் சரி ஸ்டடீஸும் சரி எல்லாமே வெளியே போவோம். பட் இப்போ எல்லாமே வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்ததால் கிட்ஸ் வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுறாங்க.
ஸோ பேரண்ட்ஸ் வந்து முக்கால்வாசி பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து விட்டுறாங்க. ஸோ நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஒரு கீப் ட்ராக் பண்ணணும். நம்ம கிட்ஸ் கிட்ட ஃபோன் கொடுக்க வேணான்னு சொல்கிறத விட என்ன யூஸ் பண்ணுறாங்க, எது யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து அறிஞ்சு புரிஞ்சு பார்த்தோன்னா வி அட்லீஸ்ட் நோ என்ன செய்கிறாங்கன்னு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷேரிங் ஃபேக் நியூஸ். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறாங்கன்னா உடனே ஃபார்வர்டு அந்த மெசேஜை எங்கேருந்து வந்துச்சு, அந்த சாஸ் எங்கேருந்து வந்துச்சு, நம்ம அதெல்லாம் அறியாமல் we just tend to send to everyone. எஸ்பெஷலி எவ்ரி குரூப்பில், நம்ம குரூப்பில் வந்து ஒரு பூமர் அங்கிள் இருப்பாங்க இந்தமாரி ஷேர் பண்ணுறதுக்கு. ஏதாச்சும் எனி இன்ஃபர்மேஷன் they just want to share. பட் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு ஷேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். வெதர் இட்ஸ் வேலிட்டான இன்ஃபர்மேஷனாக இல்லையான்னு நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் ஷேர் பண்ணால் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது இஸ் நாட் அ குட் திங். பிகாஸ் அது நிறைய பேருக்கு போவோம் அந்த ஃபேக் நியூஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் சோஷியல் மீடியா வி டென்ட் டு சோஷியலைஸ் லெஸ். இந்த சோஷியல் மீடியா வந்ததால் அதோட மெயின் பர்பஸ் என்ன, நம்மலாம் சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட போகிறோன்னா கூட we tend to use our smartphones then communicating with our family members. நம்ம அதை குறைச்சிட்டோம். நம்மளோட லெஸ் இம்பார்ட்டன்ட் பீப்புள் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம வந்து லெஃப்ட் அவுட், அவங்கள விட்டுறோம். ஈவன் நம்ம வெளியே போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஏதாச்சும் பேசுகிறதுக்குனா கூட நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ரிலை பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். அண்ட் இப்போ எங்கேயாச்சும் போய் நம்ம இப்போ ஒண்டியாக இருக்கோம், போரிங்காக இருக்குன்னா யாராச்சும் பார்த்துருவாங்களோ, என்ன நம்ம பேசாமல் நிற்கிறோம். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணால் அக்வர்ட் ஆகினாலே நம்ம ஸ்மார்ட் ஃபோனை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இப்போ போரிங்காக இருக்கிறது எல்லாமே அதெல்லாம் நேச்சுரல் ஹியூமன்ஸ்க்கு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ போரிங்காக இருக்கிறது இருக்கிற விஷயம்தான். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் அடுத்தது என்னென்னா கடைசி பாயிண்ட் இது, ட்ரை சோஷியல் மீடியா டீடாக்ஸ். ஸோ நான் அவங்கள மொத்தமாகவே ஃபோனை யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல. ஃபோன் இஸ் நெசசரி. இப்போ நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, தேவையான விஷயம். அது இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியாது. பட் we can actually minimize. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் மேபி ஒரு 1 வீக்கில் ஒரு 1 டே சண்டே வச்சுக்கோங்களேன். சண்டே ஒரு நாள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணும். யூ கேன் ஃபைண்ட் சம் டிஃப்ரென்சஸ். மிந்தி எப்படி இருந்தோம், மிந்தி நம்ம நிறைய பேருக்கு கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கல்ச்சரை மறுபடியும் நம்ம கொண்டு வரலாமே அந்த ஒரு டேக்கு. ஸோ யூ ஃபீல் டிஃப்ரெண்ட். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் யூ டென்ட் டு ஃபோக்கஸ் மோர், டென்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் மோர். எங்கேயாச்சும் வெளியே போனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதர் தென் இந்த மாதிரி ஃபோன்லேயே இருக்கிறத விட. ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நீங்கள் கீப் ட்ராக் பண்ணலாம் அவங்களோட டிஜிட்டல் வெல்பீங்கை. உங்கள் ஃபோனில் அந்த ஒரு இது இருக்கும், செட்டிங்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எவ்ரிடே எத்தனை ஹவர்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ நோ எந்த ஆப்பை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஆப்பை குறவாக யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அவேராக இருப்பீங்க. ஸோ கைஸ், தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ எப்போதும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஜஸ்ட் கெட் கேரிட் அவே வித் த நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்க்ரோல் பண்ணுறதுல. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போதோ இல்லை உங்களுக்கு போர்டாக இருந்துச்சுன்னா மேபி ஒரு புக்கு படிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக செய்ய ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஈவன் எக்ஸசைஸ் பண்ண போனாலும் ட்ரை டு கீப் யுவர் ஃபோன் அவே, இல்லை அடைச்சி வச்சுருங்க, மியூட் பண்ணி வச்சுருங்க. லெட்ஸ் எனிதிங் இம்பார்ட்டண்ட்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போனீங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் செஞ்சாலும் அதில் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ கைஸ் டு டூ. ஏன்னா இதை தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரென்சஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா
லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.